கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது. இதில் முதல் முறையாக தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் 2026 போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் இருக்கும் அப்படின்னு அதனுடைய தொண்டர்களை குசிப்படுத்தியிருக்காரு. ஒருபடி மேலே போய் அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் இருக்காரு, தேர்தல் பணிக்குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 2026 தளபதி கோட்டையை பிடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நாம அதுக்கு எல்லாத்துக்கும் 70,000 பூத்து கமிட்டியும் அணி திரளணும். இதுவரைக்கும் தளபதி அப்படின்னு நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னையிலிருந்து அதை நாம் துறந்து விட்டு ராஜராஜ சோழன் பட்டத்தை திறந்துட்டு புதிய பட்டம் 17 பட்டப்பெயர்கள் ராஜராஜ சோழன் உண்டு இல்லையா, கேரளா அந்தகன், தெலுங்கு குலகாலன், சிங்கள குலகாலன் அப்படிங்கிற மாதிரி இவர் தளபதிங்கிற பட்டத்தை திறந்துட்டு இன்னிலிருந்து வெற்றி தலைவர் என்று அழைக்கப்படுவார். பொன்மாரி தேன்மாரி நான் பாடும் நீ ஒரு மொல்லமாரி அப்படிங்கிற மாதிரி வெற்றி தலைவர் என்று அழைக்கப்படுவார் என்று ஆதவ அர்ஜுனா அறிவிச்சிருக்காரு. மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா, அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. அதே போல அண்ணாமலை அவர் குறித்தும் மோடி குறித்தும் கடுமையான விமர்சனங்களை ஆதவ அர்ஜுனா வச்சிருக்காரு. 56 நிமிஷம் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு, 14 நிமிஷம் விஜய் பேசியிருக்காரு. எனக்கே குழப்பமாயிருச்சு, யார் உண்மையிலே தாவேக்காவோட தலைவர் அப்படின்னு. உண்மையிலே இந்த பொதுக்குழுவில் என்னென்ன பேசப்பட்டுச்சு, தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிறதா விழாவரியா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, ஆதவர் என்ன பேசினாரு, புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 17 தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த குணா படத்தில் பாட்டு வரும், அந்த பாட்டில் இடையில மானே தேனே பொன்மானின்னு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செயற்குழு பொதுக்குள்ள போடுற தீர்மானங்கள்லாம் மானே தேனே பொன்மானிய மாதிரி தான். இலங்கை தமிழர் பொது வாக்கெடுப்பு கொண்டு போட்டுக்கோங்க, அந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் போட்டுக்கோங்க, பரந்தூர் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, இப்போ கரண்ட்ல மும்மொழி கொள்கை இருக்கு அது ஒன்று போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த வக்பு வாரி கணக்கு அது ஒன்று போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த சாதி வாரி கணக்கு கொடுத்து நாம் தமிழ் மாநாடு போட்டுருக்காங்க, அப்போ அதையும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க, அப்புறம் வேற என்னங்க, அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்கு இஷ்யூ அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு பாலியல் உரிமை அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் என்னங்க, அப்புறம் இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து எல்லாரும் பேசியிருக்காங்க அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, முடிஞ்சு தீர்மானம். அப்படி தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக எதிர்கட்சிகள், உண்மையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி, அதிமுக போன்ற கட்சிகள் நடத்திய போராட்டங்களை பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் உருவி, எப்படி கவுண்டமணியுடைய இளநிக்கடலேருந்து செந்தில் கயிறை போட்டு இளநியை உருவாரோ அப்படி உருவி ஒரு தீர்மானத்தை ரெடி பண்ணியிருக்காங்க தாவேக்கா. இந்த தீர்மானத்தில் ஆற்றுமணல் கொள்ளை இல்லை, கனிமவள கொள்ளை இல்லை, போலி ரம்மி சர்க்கிள் லாட்ரி இல்லவே இல்லை, ஜவஹர் அலி ஜாகீர் ஹுசேன் மரணங்கள் இல்லை. இந்த தீர்மானங்களை காவிரி இஷ்யூ குறித்து, மேகதாது அணை குறித்து, பேபி அணை, முல்லை பெரியாறு இல்லை. அப்புறம் வேற என்ன இருக்கு, கரண்ட்ல உள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ சமீபத்தில் நாம் தமிழ் நடத்த போட்டதை பூரா பார்க்குறாங்க. மாசா இருக்க திருப்பூரூரில் போடு தீர்மானத்தை, மீனவர் போராட்டம் தங்கச்சி படத்தில் மாஸ் சூப்பர் அதை கொஞ்சம் போட்டு விடுங்க, அப்படி போட்டு ஒரு தீர்மானத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தீர்மானத்தில் கூடுதலாக ஒரு தீர்மானம், 17 தீர்மானம் அஃபீஷியலாக, அன்அஃபீஷியலாக ஒரு தீர்மானத்தை சமைச்சிருக்காரு ஆதவ அர்ஜுனா. பொதுவாக சமர்ப்பிப்பாங்க, ஆனால் இவர் சமைப்பார். மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சமைக்கிறேன், ஒரு பெரிய குக்கு போல இருக்கு, சமைச்சிருக்காரு. என்ன சமைச்சிருக்காரு அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம தளபதினு அழைச்சிக்கிட்டு இருந்தோம், அவர் யாரும் அழைக்கல, அவரே அழைச்சிக்கிட்டாரு. தளபதினு அழைச்சிக்கிட்டோம், எவனோ 4-5 பேர் இந்த விசிலடிச்சா குஞ்சுகள், இந்த அணில் குஞ்சுகள் அழைப்பாங்க, தளபதினு அழைச்சோம். இன்னையிலேருந்து நாம் வெற்றி தலைவர்னு அழைக்கணும். வெற்றி தலைவர் அப்படின்னு அழைக்கணும்னா, இப்போ மகாத்மா பூலே அப்படின்னு அழைச்சாங்க. ஏன் மகாத்மா பூலேன்னு அழைச்சாங்க? அவர் அன்னைக்கு அவரும் அவருடைய மனைவியும்
பெண்களுக்காக பள்ளிக்கூடங்களும் கட்டினாங்க. குறிப்பாக பிராமண பெண்களுக்கு என்று பிராமண பெண்களில் விதவை பெண்கள் இருந்தால் அந்த பெண்களும் தங்க வைப்பதற்கென்று மறுவாழ்வு மையங்களை கட்டினாங்க. குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடினாங்க. விதவை திருமணத்தை ஆதரித்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அதே போல் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டு அவங்களுக்கு மறுவாழ்வு மையங்களை உருவாக்குனாங்க. இந்த சமூக நீதிக்காக, சாதி ஒழிப்புக்காக, பெண்ணிய விடுதலைக்காக போராடினாங்க. அதனால் மகா ஆத்மா, பெரிய ஆத்மா, பெரியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம். அதே போல் காந்தி ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்திய விடுதலைக்காக போராடி இந்திய மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு இப்போ கோட் சூட்டு வேணாயா அப்படின்னு சொல்லி ஒரு கோமணத்தையும் ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு இந்தியா முழுக்க நடந்தார். உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். வெள்ளைக்காரனை எடுத்து தன்னுடைய அகிம்சையால் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதனால் மகாத்மா அப்படிங்கிற பட்டம். நீங்கள் பெரிய வெற்றி தலைவர் அப்படின்னா 234 தொகுதியில் ஒரு 150 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு வெற்றி தலைவர்னு போட்டுக்கலாம். இல்லை, ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டுட்டு வெற்றி தலைவர் அப்படின்னு போட்டுக்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருப்பதனாலே வெற்றி தலைவர் விஜய் அப்படின்னு நினைக்கணும். விஜய்னாலும் வெற்றி தான், சமஸ்கிருதத்தில் விஜய், தமிழில் வெற்றி. அப்போ வெற்றி தலைவர் விஜய் வெற்றியா? கங்கு கந்தசாமி, அக்கினி அகிலாண்டம், நெருப்பு நீலமேகம் மாதிரி நெருப்புக்கு நீலமேகத்துக்கு என்ன சம்மந்தம் படுத்திக்கிட்டேன், என் பேருக்கு முன்னாடி சொருகிக்கிட்டேங்கிற மாதிரி வெற்றி தலைவர் அழைக்கணுமா? இப்படி தான் பிராண்ட் பண்ணாங்க அண்ணாவை. பேரறிஞர்னாங்க. யார் சொன்னது? அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. தமிழில் தலைவர் கருணாநிதி யார் சொன்னது? அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. தமிழர் தந்தை பெரியார் யார் சொன்னது? அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. எவனும் சொல்ல மாட்டான். அது மாதிரி வெற்றி தலைவர்னு இவருக்கு கலைஞரை பார்த்து கலைஞர் கருணாநிதினு அவர் சொல்ல, பேரறிஞர் அண்ணா இவன்னு சொல்ல, மாறி மாறி 2 பேரும் அவர் ஆட இவர் ஊத, ஆகா தில்லானா மோகனாம்பல சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஆதவர்ஜுன் ஊத, அங்கே விஜய் உட்கார்ந்து ரசிக்க, அப்படியே புஷி ஆனந்த் ஆட, அப்படியே பயங்கரமாக இருக்குது. இவர் வெற்றி தலைவர்னு கூப்பிடணும்னு சொல்லி ஆதவர்ஜுன் சொல்கிறாரு. இன்னையிலேருந்து கூப்பிடணும், எல்லாரும் எஸ் சொல்லுங்க, எஸ். அவங்க எல்லாம் எது சொன்னாலும் எஸ்ஸும்மா. பகலில் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா, எஸ் அப்படிமா. அவன் எல்லாத்துக்கும் எஸ் போடுற கூட்டி எல்லாத்துக்கும் டிவிக்கே அப்படிமா. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு வெற்றி தலைவர்னு அழைக்கின்றாரு. இவர் சொல்லி முடிச்சுட்டு புஷியானந்த் பேசுறாரு. 700 கோடி பேர் உலகம் முழுக்க கூகுளில் சர்ச் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி அப்படின்ட்டார். இப்போதான் ஏன் வெற்றி தலைவர்னு சொன்னேன். அப்போ என் பேச்சுக்கு மதிப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா அந்த அபூர்வ சகோதரர்களில் குள்ளக்கமல் பாப்பாவில் அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. 700 கோடி பேர் கூகுளில் விஜய் சர்ச் பண்ணுறாங்களாம். சன்னிலுவனை கூட தான் சர்ச் பண்றாங்க. இன்று வரையும் மக்களால், கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். டாப் பிரபல்களில் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து ஆதவர்ஜுனா அந்த பேசும்போது ஒரு சொல்லுவாங்க, இந்த பதிவர் தன்னை பெரும் ஒரு இதாக கருதினார், தன்னை ஒரு பெரிய பெருமைமிக்க மனிதராக கருதினார், பெரும் வார்ம் ஃபயராக கருதினார் அப்படின்னு பதிவுகள் போடுவாங்க. அது மாதிரி ஆதவர்ஜுனா தன்னை பெரிய வீக வகுப்பாளராகவும் தமிழ்நாட்டு அரசியல் 1924 அப்படி கரைச்சி குடிச்சு உள்ளங்கையில் ஒழுக விட்டுக்கிட்டு கூடதாகவும் திராவிடம், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, மோடியா லேடியா, பிஜேபி எதிர்ப்பு, அண்ணாமலை எல்லாத்தையும் மொத்த ஸ்டேட்டாவும் ஃபிங்கர் டிப்ஸாக வச்சுருக்காப்புல. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா, விக்கிபீடியாவில் பார்த்தா கிடைக்கக்கூடிய, கிராக்கில் பார்த்தா, சாட் ஜிபிடியில் பார்த்தா கிடைக்கக்கூடிய தகவல்களை கையில் வச்சுக்கிட்டு இவரை நம்ம மொத்த அரசியலையும் இவர் தான் வழி நடத்துகிற மாதிரியும், நான் அங்கே தான் பயணித்தேன், எனக்கு அவங்கள பற்றி தெரியும், நம்ம மாதிரி அவங்க இந்த 200 ரூபாய்க்கு எழுதுறவங்க, இந்த காசு கொடுத்தா எழுதுறவங்க, இந்த செட்டிங்ஸ் பண்ணுறவங்க, இது மாதிரி நம்ம கிடையாது. நம்ம ஐடி விங் உலகம் முழுமைக்கு இருக்குது. அண்ணாமலை ஆபாசமாக பேசினார், நடிகளை பற்றி பேசினார், நம்ம தலைவனுடைய தொழிலை ப்ரொஃபஷனலை கேவலப்படுத்தி பேசினார். அதுக்கு பதிலடியாக நம்முடைய ஐடி விங் இறங்கி மானாங்கனியமாக கேட்க ஆரம்பித்தாங்க. அதாவது அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு அஃபிஷியலாக தாவேகாவுடைய தொண்டர்கள் ஒன்றும் கூத்துங்கிறது தப்பு உண்டு இல்லைங்க, அது அவருடைய தொழில் தாங்க, இடுப்பு பிடிச்சி கிள்றதோ, பேண்ட் பாக்கெட்டில் கையை விடுறதோ, கையை விடுறதோ ஒன்றும் தப்பு இல்லைங்க, அது அவருடைய தொழில், நடிப்புங்கிறது ஒரு தொழில். அண்ணன் சீமானவர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நடிப்புங்கிறது விஜயோடைய தொழில், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை கிண்டல் பண்ண தேவையில்லை. தம்பி அண்ணாமலையோட கருத்துக்கு நான் பெருசாக பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்லி கடந்து போனார். ஆனால் தாவேகா அண்ணாமலைக்கு பதிலடி கொடுப்பதாக சொல்லி
நமிதாவை, நக்மாவை, காயத்ரி ரகுராம, குஷ்புவை, கௌதமியை இவங்க நடிக்கிற இல்லையா, அவங்க நடிக்கிற இல்லையா, அவங்க நடிக்கலையா, இது நடிப்பு இல்லையா, இது ஆபாசம் இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் டேமேஜ் பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி 2 நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். தம்பி எங்க உலகம் முழுச போனை திறந்தா போனை பார்க்கும்போது தான் திட்டிட்டு இருக்காங்க. அவரை போனை பார்க்கவே முடியல. இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க. நீங்க ஐடிவிங்க உருவாக்கிங்க, உலகம் முழுச ஆல்ரெடி உருவாகி கிடக்கு. இது ஒரு நாகரிகமான அரசியல், இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ், இது ஒரு ஐடிவிங்கோட ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு கேம்பெயின் அப்படின்னு ஆதவர்ஜனா நினைச்சிட்டு இருக்காரு. நான் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கேன், இந்த 10ஓடு 11 வரல, எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரல, திமுக போல நாம செயல்படக்கூடாது, திமுக ஐடிவிங் போல செயல்படக்கூடாது அப்படின்னு விஜய் மாநாட்டில் பாடம் எடுத்தார். மாநாட்டுக்கு முன்னாடியும் பல அறிக்கைகள் வெளியிட்டார். நாகரிக அரசியல் பண்ணணும், டீசெண்டாக பண்ணணும், இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், சோசியல் மீடியாவில் கண்டதையும் எழுதுவான், கண்டதையும் பேசுவான். அதையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், எதை பார்க்குறீங்கன்னு பொறுத்தா உங்களை நான் யாருன்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு பல கதைகளை சொன்னார். தாவேகாவுடைய தலைவர் விஜய் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த கட்சியுடைய தேர்தல் வீக வகுப்பாளர் ஆபாசமாக எழுதுங்கிறாரு. எதை அந்த தொண்டர்கள் கேட்பான்? விஜயோடைய ரசிகர்ன்ற பேரில் அஜித்தை, அவருடைய மனைவியை, அண்ணன் சீமான அவருடைய குடும்பத்தை, அண்ணாமலையை அவருடைய குடும்பத்தை, ஸ்டாலினை அவருடைய குடும்பத்தை, உதயநிதியை அவருடைய குடும்பத்தை, அதை தாவேக்காக எதிர்நிலைப்பாடு எடுத்திருக்கிற எல்லாருடைய குடும்பத்தையும் பேசுவான்னா தாவேக்காவுக்கும் டிஎம்கேக்கும், டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் என்ன வித்தியாசம்? அதே சேம் ஆபாச அரசியல். இன்னொன்று சொல்கிறாரு, செட்டிங்ஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம். மனசாட்சியோடு சொல்லணும். 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 ட்விட்டர் ஐடிகள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது டிவிகே என்கிற தாவேக்காவில். இந்த கட்சி ஆரம்பித்து முதல் நாளில் 50 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்தான்னு சொன்னல, அதுவே மகா பொய், அப்பட்டமான பொய். சேலஞ்சு விடுறேன், உங்கள் கட்சியினுடைய உறுப்பினரை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? 50 லட்சம் பேரா, 1 கோடி பேரா? அதுவே ஃப்ராடு, ஸ்கேம். அது ஒரு ஸ்கேமு. விஜய் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லை விஜய் சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக இவ்வளோ பேர் மாசா சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கலாம். அதுவே ஃப்ராடு. இன்னொன்று, சோசியல் மீடியாவில் விஜய்க்காக தாவேக்காக எழுதுவதற்காக காசு கொடுக்கப்படுதா இல்லையா? சோசியல் மீடியா தாண்டி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஆதவர்ஜனோட பேச்சை காட்டுவதற்கு, விஜயோடைய பேச்சை காட்டுவதற்கு, தாவேக்காவுடைய செயல்பாடு குறித்து பேசப்படும் பொருளாக மாற்றுவதற்கு பல ஊடகங்களுக்கு, ஊடக வீரர்களுக்கு, ஐயநாதனில் தொடங்கி இன்னைக்கு அவுட்டாக போடுகிற பலகருப்பியல் ஆரம்பித்து பல பேருக்கு சில்லறையை செதற விட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தத்துக்கும் டெய்லி இவ்வளோக்குன்னு காசு கொடுத்து தான் பேச வைக்கிறான். இவர் சொல்கிறாரு, நாம் செட் பண்ணி பேச வைக்கலையாம். அரசியலை பயன்படுத்தி எது பண்ணாலும் ஊழலாம், லாட்ரி வித்தாலும் ஊழல் தானே. ரெட்ஜேந்த அரசியலை பயன்படுத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, படம் தயாரிப்பது ஊழல்னா, நீங்கள் அதே ரெட்ஜேந்திர படத்தில் நடித்ததும் ஊழலில் வருமா வராதா? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அண்ணாமலையா ஆடுன்னு திமுக கிண்டல் பண்ணோம், நாம கூட சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அண்ணாமலை ஆடை தோல் தூக்கி போட்டு உட்காந்துருப்பாரு, அதனால ஆடை பிரியாணி போட போறோம்னு சொல்லி டிஆர்பி ராஜா சொன்னார். திமுக அது அநாகரிக அரசியல் தான் பண்ணுது. அது தனி மனித தாக்குதல் நிகழ்த்தும். இந்திரா காந்தி தலைவர் ரத்தம் வந்தால் அது மாதவிடா ரத்தம்னு சொல்லும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு, திமுக பிரசன்னா, இது போன்ற அநாகரிகமான பேச்சாளர்களை வச்சு பேச வைக்கும். ஆராசா போன்ற, உதயநிதி ஸ்டாலின் போன்ற இழிவாக தரமற்று பேசக்கூடிய நபர்களை வைத்து பேச வைக்கும். கருணாநிதி ஸ்டாலினே ஒரு காலத்தில் தரமற்ற பேச்சாளர்கள் தான். எல்லாருமே அங்கே நன்னில நடராஜன் தான், எல்லாருமே வெற்றி கொண்டான் தான், எல்லாருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய, கொள்கை தலைவர் அந்த திமுகவுடைய கொள்கை தலைவராகக்கூடிய பெரியார் கேடுகட்ட கேவலப்பட்ட பேச்சாளர். அவர் அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவர் இந்த காலத்து பெரியார், இப்போ இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அப்போ அதே கொள்கை தலைவரை இவங்க ஏற்றிருப்பதனாலேயே அதே ஆபாசத்தையும் நாகரிகமற்ற பேச்சையும் நீங்கள் பண்ணுறீங்களா? அவங்க ஆடுன்னு சொன்னால் இவரும் ஆடு, அண்ணாமலை ஆடு நம்ம தலையை கொடுக்குது, அது பிரியாணி ஆக போகுது அப்படின்னு பேசுறாரு. விஜய் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தனி மனித தாக்குதல் கூடாதுன்னு சொல்ற தாவேக்கா அண்ணாமலை ஆடுன்னு சொல்றீங்க, பிரியாணி போட போறேன்னு சொல்றீங்க. இது தனி மனித தாக்குதல வருமா வராதான்? அப்புறம் என்ன டீசன்ட் பாலிடிக்ஸ்? மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பொதுக்குழுவின் நாயகன் நன்றியுரை செலுத்த வந்த விஜய் அவர்கள், திரைப்படத்தில் பார்த்த விஜய்க்கும் இந்த மேடையில் பார்க்குற விஜய்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. திரைப்படங்களில் தொடர்ச்சியாக 14 நிமிஷம் விஜய் பேச மாட்டார், இந்த மேடையில் 14 நிமிஷம் தொடர்ச்சியாக பேசுகிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரியான முகபாவனை, அதே மாதிரியான உடல் மொழி, அதே மாதிரியான வசன உச்சரிப்பு, எந்த மாற்றமும் இல்லை. அதாவது விஜய் டேரக்டர் சொல்கிறத கேட்டு நடிப்பாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் விஜயோடைய இந்த பேச்சை கேட்கும்போது விஜய் அவர் பாட்டு தான் நடிப்பார் அப்படின்னு தெரிய வருது. அவர் டேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது,
அவராக தான் தோண்டித்தனமாக நடிப்பார் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. சினிமாவில் எப்படி டயலாக் டெலிவரி இருக்குமோ அது போலவே அரசியல் மேடைகளையும் விஜய் டயலாக் டெலிவரி போடுறாரு. காமெடி ஃபன்னு இதெல்லாம் பண்ணுனா நம்மளை வந்து ஒரு பெரிய லீடராக அங்கீகரிச்சிருவாங்க, ஒரு ஜனரஞ்சமான தலைவராக மாறிடலாம், ஒரு ஜனநாயகனாக மாறிடலான்னு விஜய் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் பூமர்த்தனம். அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி பேசணும் அப்படிங்கிற அடிப்படை எதுவுமே இல்லாமல் விஜய் அவர்களுக்கு எவனோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான், அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில் வாந்தி எடுத்திருக்காரு. சொல்லப்போனால் விஜய் அவர்களை விட ஆதவர்ஜனா நல்லா தான் பேசினார். அவருடைய கண்டென்ட்ல நமக்கு கேள்விகள் இருக்கு, ஆனால் விஜயை விட ஆதவர்ஜனா நல்லா பேசினார். விஜயோடைய இந்த தொடர்ச்சியாக மாநாட்டுக்கு பிறகான ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அவருடைய பேச்சை பார்க்கும்போது இதைத்தான் விஜய் கடைபிடிப்பார். அப்படின்னா இந்த வண்டி கரை சேரல்ல, கரையிலேருந்தே கிளம்பாது. இந்த பேச்சை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகனை தாண்டி எவனுமே ரசிக்க மாட்டான். எனக்கு தான் பிடிக்கல அப்படின்னு என் பக்கத்தில் இருந்த ஒருத்தட்ட கேட்டேன், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? அதாவது லியோ 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 பார்க்கணும் லியோ பார்க்கணும்னு சொன்னல, லியோ பார்த்துட்டியா அப்படின்னு நான் ஒரு படத்தில் சொல்லுவேன். அது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை பேரை சொல்லாங்க, இப்போ பேரை சொல்லிட்டேன் அது போதுமா அப்படிங்கிறாரு. யோ, முதலமைச்சர் ஸ்டாலின் பேரை சொல்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? மூச்சுக்கு 300 தடவை ஸ்டாலின் அவர்களுடைய பேரை இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பல்வேறு கட்சிகளுக்கு பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் பெரிய எதிர்ப்பாக மாறிடுமா? திமுக ஆட்சியினுடைய அயோக்கியத்தனங்களை, அநீதிகளை, அடக்குமுறைகளை, திமுக ஆட்சியினுடைய தவறுகளை, திமுக ஆத்துமணல் கொள்ளிய, கனிமவள கொள்ளிய, இந்த குடும்பம் எப்படி கொள்ளையடிக்குது, டாஸ்மாகில் கூடிய ஊழலை, அமலாக்கத்துறை நடந்த ரெய்டை, ஊழல் அமைச்சர்களை, இதை வெளிக்கொண்டு வரணும். 70 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க, பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, ரேஷன் கடையில், கழிவறையில், இதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும். இதை தான் பேசப்படும் பொருளாக மாறணும். இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் கூடிய ஒத்துமொத்தமான கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவில் கொட்டுறான். ஆனால் கேரளாவில் மலை அல்ல தடை, மணலில் தடை, மலையை வெட்ட தடை, அங்கே வந்து ஆத்துமல்ல கொள்ளையடிக்க முடியாது, ஒரு கருவேல மரம் இல்லை, இங்கே இவ்வளவு சிக்கல் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஜவஹர் அலி மரணம் பிரச்சனை, ஜாகிர் ஹுசேன் மரணம் பிரச்சனை, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரச்சனை, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பிரச்சனை, ஒரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ஊடகங்களுடைய வீட்டில் சாக்கடை தண்ணி போய் குழந்திருக்காங்க, அது பிரச்சனை. அது குறித்து பேசியிருக்கலாம், கருத்து சுதந்திரம் குறித்து பேசியிருக்கலாம். அதை பற்றி எதுவும் பேசாமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பெருமையாக பேசுகிற அவர்களே, இவர்களே அப்படின்னு பேசுறது பெரிய ஒரு நகைச்சுவையாகவும் பெரிய ஸ்ட்ராட்டஜியாகவும் பெரிய கேம்பெயின் நினைச்சிருக்காரு. உண்மையிலே ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு கட்சியில புதுசா இருக்கிற பேச்சாளர்களுக்கு பேச்சாளர் பயிற்சி வகுப்பு கொடுப்பாங்க. அது எல்லா கட்சியிலும் நடக்கும். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு பேச்சாளர் பயிற்சி வகுப்பு கொடுப்பாங்க. இந்த கட்சியில பொதுச் செயலாளர்களுக்கு பேச்சாளர் பயிற்சி வகுப்பு கொடுக்கணும் போல இருக்கு. பேசுறவன்லாம் தலைவராயிட முடியாது, ஆனா குறைந்தபட்சம் பேசும் திறன் வேணும் ஒரு கட்சியில, ஒரு அரசியல்ல பயணிக்கக்கூடிய ஆட்களுக்கு. முதல்ல இந்த புஷியானதெல்லாம் பல்தேச்சிட்டு வந்து பேச சொல்லுங்க. எம்பளத்தி நாளுங்கிறாரு, சம்பளத்தி கும்பளத்தி உட்கட்டமைப்பு வரலையாம், உட்டமைப்பான், சமர்ப்பிக்கலையாம், சமைக்கிறாங்களாம். இவங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு 4 பேர் கொடியேற்ற, இந்த கட்சி 26 ஆட்சி வேறு அமைக்க போதான். அது டிவிக்கேயும் டிஎம்கேக்கும் தான் நேரடி போட்டியாம். அதாவது நமக்கு வந்து இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, இந்த ஃப்ரெண்டு நடிச்சா ஹீரோ. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒட்டுமொத்த கட்சிக்காரனும் புஷியானது காலில் விழுந்து கும்பிடுறேன். ஏடா புஷியானது காலில் விழுந்தா கும்பிட்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் புஷியானதுக்கு கடற்கரை சாலையில் இந்த சரவணன் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய படத்தை போட்டு எங்களுடைய 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் புஷியானந்த் அவர்களே அப்படின்னு போட்டான். என்னடா அது முதலமைச்சர் விஜய் வந்து முதலமைச்சர் கனவுல உட்காந்துருக்காப்புல, உதயநிதி ஸ்டாலின் வர சபதம் போட்டிருக்காரு. ஓன்டைல் ஏன்டலாவது ஓன்டன் இருக்கு, துணை முதலமைச்சர் பதவி தானே, அடிச்சு காட்டுறேன்டா, நான் முதலமைச்சராக காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சபதம் விட்டு அரசியல் தொடங்கியிருக்காரு. உதயநிதி தான் தன்னுடைய வாழ்நாள் எதிரியாக அவர் பார்க்குறாரு. முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற மாதிரி அவர் அதுக்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது இங்கே திடீர்னு புஷியானந்த் முதலமைச்சர் அப்படின்னு போடுறாங்க. பொதுவாக ஒரு கட்சியில் அந்த கட்சியுடைய தலைவர் அவர் மகன், இல்லை அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர், அவங்களோட பேரை போடுவாங்க. அது ஆட்சியில் இருக்கும்போது அடுத்த முதல்வரே
எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படி உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க இல்லையா, துணை முதலமைச்சர் அது மாதிரி. ஆனால் புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கு நேரடி எந்த சம்மந்தமும் கிடையாது. கட்சியில் ஒரு பொறுப்பாளர், அவரை முன்னிறுத்தி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக போறான்னா இந்த கட்சி யாரால் நடத்தப்படுது? ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா நடத்தப்படுது, இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் நடத்தப்படுது. ஒரு சில விஷயங்கள் ஒரு 5 இடத்துல ஏதோ போஸ்டர் சொல்றாங்க, அது அப்பதான் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோடான கோடி தொண்டல்ல நான் ஒரு ஆளு, கண்டிப்பாக அது சில விஷமிகள் என்று நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. நம்ம ஊர்கள்லாம் நாடகம் போடுவாங்க, அப்படி திரை கட்டி பின்னாடி வந்து ரெண்டு கயிறை கட்டி நாடகம் போடுவாங்க. அந்த கயிறுடைய பிடி வந்து அந்த நபர்கிட்ட இருக்கும், ஆனால் 2-3 கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பூரா அவர் கயிறை வச்சு ஆட்டுவார். அது மாதிரி இந்த கயிறு விஜய்ங்கிற அந்த பட்டத்துடைய கயிறு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா புஷி ஆனந்துகிட்டையும் இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கு. 2 பேரும் சேர்த்து பிடிச்சி அங்கே ஜான் ஆர்கன் பிடிச்சிருக்காரு, ஜானுக்கு பின்னாடி பிகே பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் ஆட்டி தான் விஜய் வந்து ஆட்டணும், நல்லா விளங்கும். அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே, அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுனே அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கன்னு, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. தாவேகாவுடைய சமீபத்திய செயல்பாடுகள் மொத்தமா பார்க்கும்போது இது ஒரு புதிய அரசியல் கட்சி, இது ஒரு புது மாற்றத்தை உருவாக்குற கட்சி, இது வந்து தமிழ்நாட்டு அரசியலை தலையில புரட்டி போடுற கட்சி அப்படிலாம் இல்லை. டிஎம்கேவுடைய இன்னொரு வெர்ஷன். அதே மாதிரி மாலை, அதே சால்வை, அதையில தலைவர் புகழ் பாடுவது, எதிர்கட்சிகளை வசைபாடுவது, ஆபாச தாக்குதல், ஐடிவிங்கிற பேரில் கேடுகட்ட கேவலமான வார்த்தைகளை எழுதுவது, எவனுக்கும் படிப்பறிவு எழுத்தறிவு எந்த தலைவர்களை பற்றிய புரிதல், அரசியலை பற்றின புரிதல், அரசியல்னா என்ன எந்த தெளிவும் இல்லை. தளபதி தளபதி தளபதி, டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே, இதை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தான் இந்த அரசியலில் இவங்க வெல்கிற கனவோடு நிற்கிறாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ